நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? அஷ்டமி. யாரை வழிபடலாம்? கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, எதிலும் பதற்றமின்றி செயல்படவும், மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும், வாழ்க்கை துணையுடன் அன்பாக நடந்து கொள்ளவும், வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஈடேறும். ரிஷபராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும், எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறக்கும். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, நிலுவையில் இருந்து வந்த பழைய கடன்கள் வசூலாகும். குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, உறவினர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். பயன் அற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, முக்கியமான முடிவுகளில் ஆலோசனை பெறவும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் மேன்மை ஏற்படும். அரசு தொடர்பான உதவிகளில் விவேகத்துடன் செயல்படவும். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்ட பணிகளில் இருந்து வந்த தடைகள் மறையும். பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். பதட்டமில்லாத செயல்பாடுகள் எதிர்பார்த்த வெற்றியை அளிக்கும். மீனராசி அன்பர்களே, எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும்.